தமிழக விவசாயி அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். நான் இப்போ ராயக்கோட்டை மார்க்கெட்டில் இருக்கேன். தக்காளி ஃபீல்டில். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 50 நாள் ஆயிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு பிக்கிங் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பறிப்பு. அதாவது இப்போ இந்த தக்காளியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது லீஃப் மைனர், அந்த பாம்பு கோட்டு புழு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் முன்கருகள் நம்ம சொல்கிறோம், எர்லி பிளைட், அதோட பிரச்சனையும் இருக்குது. அப்புறம் நம்ம வெள்ளை கொசு பிரச்சனை, ப்ரௌன், அதாவது பார்த்திங்கன்னா பச்சை கொசு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா லீஃப் ஆஃபர்ஸ், இந்த ப்ராப்ளமும் இருக்குது இதில் மெயினாக. இப்போ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம உயிரியல் மெத்தடில் என்னென்ன ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உயிரியல் மெத்தட்லையும் யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் பார்த்திங்கன்னா கெமிக்கல் மெத்தட்லையும் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது சாறு உறிஞ்சு பூச்சிக்கு, அதாவது இந்த வெள்ளை கொசு, பச்சை கொசு, இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வெட்டிசெலியம் லக்கானி அப்படிங்கிற ஒரு உயிரியல் மெத்தடில் நம்ம கொடுத்துருக்கோம். கெமிக்கல் மெத்தடில் இண்டாஸ்கார்ப் அப்படிங்கிற ஒரு மருந்தும் கொடுத்துருக்காங்க. நான் லீஃப் மைனர் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த லீஃப் மைனர் உங்களுக்கு மெயினாக அந்த சின்ன சின்ன அந்த புழுவினால் வரக்கூடிய ஒரு சிம்டம்ஸு. லீஃப் மைனர் உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். அதாவது எப்படின்னா, அந்த லீஃப் மைனர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இமாமெக்டின் நீங்கள் கொடுக்கலாம், இண்டாஸ்கார்ப்புங்கிற ஒரு மருந்து கொடுக்கலாம். கூட பார்த்திங்கன்னா வெட்டிசெலியம் லக்கானிங்கிற ஒரு மருந்து கொடுக்கலாம். இது நீங்கள் காம்பினேஷன்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அந்த லீஃப் மைனர் நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த பேட்சாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அதனால தான் உங்களுக்கு இருக்குது. அடுத்ததாக மெயினாக அடுத்தது இதில் வரக்கூடிய நோய்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு முன்கருகள், பின்கருகள் பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். அதேமாதிரி இந்த காலர் ராட்டுங்கக்கூடிய ஒரு நோய் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இந்த 3 நோய் பார்த்திங்கன்னா முதன்மையான ஒரு தக்காளியில் வரக்கூடிய ஒரு நோய்கள். இப்போ நார்மலாக நீங்கள் நமக்கு இந்த காலர் ராட் அந்த பார்த்திங்கன்னா அந்த அடியில் ஒரு மாதிரி பேட்ச், ஒரு பட்டையாக வர ஆரம்பிக்கும் அந்த வேர் பகுதியில். அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி செடி பார்த்திங்கன்னா வாடல் நோய் வர ஆரம்பிச்சிடும். மேலே இலை சுருண்டுக்கிட்டு உங்களுக்கு வாடல் நோய் இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் உயிரியல் மெத்தடில் பார்த்திங்கன்னா பேஸ்லெஸ் சப்டைல்ஸுங்கிற ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராக்கு 1 லிட்டரும், கூட பார்த்திங்கன்னா நீங்கள் காப்ராக்சி குளோரைடு அந்த மருந்து கீழே நீங்கள் சாயில் ட்ரென்ச்சிங்காகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த முன்கருகள், பின்கருகளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டலாக்ஸ் ப்ளஸ் மேங்கோசிப், நீங்கள் அதுக்கப்புறம் டைமெத்தோமார்ப் அப்படிங்கிற ஒரு இருக்குது. அதேமாதிரி உயிரியல் மெத்தடில் பசல் ரசாக் அப்படிங்கிற ஒரு இருக்குது, சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கெமிக்கல் ப்ளஸ் காம்பினேஷன்ஸில் நீங்கள் உயிரியல் மெத்தட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், பூச்சிக்கு, நோய்க்கு, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இப்போ அதிகப்படியான காய்கள், பூ அதிகமாக வைக்கணும் அப்படிங்கிற டைமுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பயோஸ்டிமுலண்ட்டு, அதாவது நம்ம பூ நல்லா எடுக்கிறதுக்கு, காய் நல்லா பெருவிட்டு வர்றதுக்காக கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அமினோ ஆசிட்ஸ் இல்லைனா ஹியூமிக், ஃபல்விக் அந்த மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.